டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா விக்ரம் வந்து சுபிக்ஷாவையும் கானா வினோதையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம சபரியை ஃபஸ்ட்டு அடிப்போம், அதுக்கப்புறமா அப்படி ஒருத்தரை பிடிப்போம், அப்படி ஒருத்தரையாக வருவோம், சபரியும் கமர்தனும் சேர்ந்து ஏதாவது பிளான் போடுவானுங்க, 2 பேருமே ரொம்ப ஹெஃப்டியாக இருக்கானுங்க, ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. யார்? சபரியும் கமர்தனும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் பிளான் போட்டுட்டு போய் அந்த ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. நின்னோடனே ஃபஸ்ட்டு பஸர் அடிக்க போகிறப்பவே பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து சபரி பக்கத்தில் போயிட்டு சபரி டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் சபரி வந்து டேர்ன் பண்ணி இப்படியே நிற்கிறாரு. உன்னை ஏன்டா பொருடா, எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீங்கள் என்ன தான் பிடிப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. இருந்தாலும் ஓடி போய் சபரி மேலே பாஞ்சது வந்து அப்படி பாஞ்சு அமுக்குனாங்க. எனக்கு இப்போ நான் சொன்னால் பாதி பேர் வந்து அது கேம் அப்படி தான் விளையாடணுமேங்க. இருந்தாலும் ஓங்கி போய் அப்படி ஜம்ப் பண்ணி அமுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் சேர்ந்து தான் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க. அவர் ஓடினாலும் அவரை பிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் அக்ரெஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை போட்டு அமுக்குறாங்க, சபரியை போட்டு அமுக்கிட்டாங்க. எல்லோரும் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டார். பட் என்னென்னா அவருக்கும் கமர்தனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இவர் எதுவுமே சொல்லலை. காலில் நிற்காதீங்கடா, கையை அமுக்காதீங்கடா, இப்படி மட்டும் சொன்னார். சொன்னோடனே அங்கே அந்த திவ்யா அந்த பக்கம் தள்ளியே நிற்கிறாங்க, பாரு பக்கத்தில் நிற்கிறாங்க, மற்ற எல்லோரும் சேர்ந்து அமுக்கி பிடிச்சிருக்காங்க. சுபிக்ஷா காயின் எடுத்துட்டாங்க. அப்புறமா அந்த 3 நிமிஷம் டைம் பார்த்து சொல்லியிருக்காங்க. திவ்யா டைம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. 3 மினிட்ஸ் முடிய போகும்போது சபரியை விட்டுட்டாங்க. அது வரைக்கும் சபரி கை கால், ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறனால சபரியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம். அதை பிடிச்சி வச்சுட்டு கடைசி 3 மினிட்ஸ் முடிஞ்சோடனே விட்டுட்டாங்க. அப்போ கையில் ஏதோ ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு போல இருக்குது. ஓடி வந்து திவ்யா வந்து பார்க்குறாங்க, ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஒன்றும் இல்லை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எந்திரிச்சு போயிட்டார். அப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு தண்ணி குடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டு யாருன்னா கமர்தனை ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு வராங்க. கமர்தனை ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு வந்து எகெயின் கமர்தனை பார்த்து அவர் அப்படியே நிற்கிறாரு, விக்ரம் அப்படியே நிற்கிறாரு. இந்த ரவுண்டு முடிஞ்ச உடனேயே சபரி வந்து விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பார், ஏன்டா கொஞ்சம் ஓட விட்டு பிடிச்சிருக்கலாமேடா, ஏன்டா இப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. கொஞ்சம் என்ன ரன் பண்ண விட்டே பிடிச்சிருக்கலாமா, இப்படி ஸ்டார்டிங்லேயே போட்டு அமுக்கிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அடுத்து கமர்தன் அதே மாதிரி பாஞ்சு பிடிச்சிட்டாங்க. ஆனால் கமர்தன் என்னென்னா அவரோட டிஃபிகல்ட்டியெல்லாம் சொல்லிட்டாரு. மூச்சு விடவே முடியல, எனக்கு மூச்சு வாங்குது, கொஞ்சம் தள்ளுங்கடா, நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சபரி அங்கேருந்து என்னையும் இப்படி தாண்டா பண்ணாங்க, எனக்கும் மூச்சு விட முடியாமல் தான் இருந்துச்சு, சில் கூல்னு அப்படின்னு சபரி அங்கேருந்து சொல்கிறாரு. திவ்யா வந்து 2 பேர்த்துக்குமே பார்த்துன்னு சொன்னாங்க. பாரு வந்துட்டு இப்போ கமர்தனுக்கு வந்து எல்லாரையும் என்ன பண்ணாங்கன்னா கிச்சன் காட்டி விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அரோரா வந்துட்டு திவ்யா கிட்ட ஃபோக்கஸ் ஆன் பாருன்னு சொல்லி கற்றுனாங்க. உடனே திவ்யா பக்கத்தில் வந்துட்டு பாரு பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நீ ஃபஸ்ட்டே சபரிக்கு வந்திருந்தா நான் இப்போ உன்னை விட்டுருப்பேன், நீ சபரிக்கு வரல, அதனால இப்போ மட்டும் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதே கம்ப்ளைண்ட்டு தான் பாருக்கிட்ட சொல்கிறாங்க. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யாருக்கு வரணும் யாருக்கு வரக்கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன், நீங்கள் அதை சொல்லக்கூடாது, நான் அப்போ வருவேன் இப்போ வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக முடிஞ்சு கமர்தனை அமுக்கி காயினை ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா எந்திரிச்சு நின்னோடனே பாரு வந்துட்டு சபரிக்கிட்ட போனோடனே சபரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. இன்றைக்கி யூஸ்வலாக கோவப்பட மாட்டார், இன்றைக்கி கோவம் வந்துச்சு. நான் பயங்கர பெயினில் இருக்கேன், தயவு செஞ்சு என் பக்கத்தில் 5 மினிட்ஸ் வராத பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை தான் அவர் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருக்கணும். இப்போ தான் அவர் அதை சொல்கிறாரு ஓப்பனாக, எனக்கு பெயின் இருக்குது பாரு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அஃபெண்ட் ஆகிடுச்சு போல இருக்குது, அவருக்கு சப்போர்ட்டுக்கு வரல, கமர்தனுக்கு மட்டும் சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பாரு சொல்கிறது என்னென்னா, யாருக்கு கேமுக்கு வரணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி போட்டு அமுக்கிறத, அதனால தான் இது பண்ணுறேன்னு பாரு சொல்கிறாங்க. அதுக்கு சபரி என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தது அவள்ல, அதனால தான் அவள் இப்படி சேஃபாக இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸில் வந்துட்டு இவங்களும் அவுட்டு. இது என்ன ஆக போகுது, விக்ரம் அவுட் ஆகிறது வரைக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்படி போட்டு அமுக்குனாருன்னா என்ன பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.